குடியரசுத் தலைவர் பிரணப் முகர்ஜி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் ஃபிடல் காஸ்ட்ரோவின் மறைவுக்கு ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். ஃபிடல் காஸ்ட்ரோ இந்தியாவின் நண்பன் என்றும் பிரணப் முகர்ஜி தமது இரங்கல் செய்தியில் குறிப்பிட்டிருக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடி தமது ட்விட்டர் செய்தியில் ஃபிடல் காஸ்ட்ரோ 20ஆம் நூற்றாண்டின் குறிப்பிடத்தக்க தலைவர்களில் ஒருவர் என்றும் நட்புக்குரிய தலைவரின் மறைவுக்கு இந்தியா துக்கம் அனுசரிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். கியூபா அரசுக்கும் மக்களுக்கும் தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ள அவர் ஃபிடல் காஸ்ட்ரோவின் ஆன்மா சாந்தி அடையட்டும் என்றும் கூறியுள்ளார். கியூபா அரசுக்கும் மக்களுக்கும் இந்திய மக்கள் துணை நிற்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். திமுக தலைவர் கருணாநிதி விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் ஒரு சின்னஞ்சிறிய நாட்டில் சிங்க குட்டியாக உலவி பெருமைக்குரிய புரட்சி தலைவனாக வளர்ந்த ஃபிடல் காஸ்ட்ரோ தான் மறக்க முடியாத மாவீரர்களில் ஒருவர் என்று தெரிவித்துள்ளார். ஃபிடல் காஸ்ட்ரோவை இழந்து வாடும் கியூபா நாட்டு மக்களுக்கும் அவரது அபிமானிகளுக்கும் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்திருக்கும் கருணாநிதி 2006ஆம் ஆண்டு ஃபிடல் காஸ்ட்ரோ குறித்து எழுதிய கவிதையை அஞ்சலியாக்கியிருக்கிறார். பாமக நிறுவனர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கியூபா நாட்டில் பணக்கார குடும்பத்தில் பிறந்தாலும் அவர் ஒருபோதும் பணக்காரராக வாழவில்லை, பணக்காரர்களுக்காகவும் வாழவில்லை என்று தெரிவித்துள்ளார். மாறாக பாட்டாளி மக்களுக்காக பாட்டாளியாகவே வாழ்ந்தவர் ஃபிடல் காஸ்ட்ரோ என்றும் ராமதாஸ் கூறியுள்ளார். ஃபிடல் காஸ்ட்ரோ ஆட்சி காலத்தில் மருத்துவம், கல்வி மற்றும் விவசாயத்தில் கியூபா அடைந்த வளர்ச்சி பிரமிக்கத்தக்கது என்றும் ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வெளியிட்டுள்ள அறிக்கையில் அமெரிக்க ஏகாதிபத்தியத்திற்கு அருகில் இருந்து கொண்டே எதற்கும் அடிபணியாத துணிச்சல்காரராக கியூபா அரசை நடத்தியவர் ஃபிடல் காஸ்ட்ரோ என்று கூறியுள்ளார். அணிசேரா நாடுகளின் அமைப்பில் முக்கிய தலைவர்களில் ஒருவராக ஃபிடல் திகழ்ந்தார் என்றும் வைகோ குறிப்பிட்டுள்ளார். வரலாற்றின் புகழிலிருந்து ஃபிடல் காஸ்ட்ரோவை ஒருபோதும் விடுவிக்க முடியாது என்றும் அவர் கூறியிருக்கிறார்.